வெல்கம் டு ஜேடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான லேசர் செக்யூரிட்டி அலாரம் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை வந்து வீடை வந்து ரொம்ப செக்யூராகவே வச்சுருக்கோம். சின்ன பிள்ளைங்க வந்து இதை ப்ராஜெக்டாகவும் எடுத்து பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் தான் திருடேன்னு வைங்களேன், உடைக்க போகும்போது பாருங்கள், இந்த மாதிரி வந்து காட்டி கொடுத்துரும். பஸ்ஸர் பயங்கரமாக சத்தம் கொடுத்துரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா திருடர்களிருந்து ஜாக்கிரதையாக நம்ம வந்து இருக்கலாம். இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேவைங்கிற நேரம் போட்டுக்கலாம், தேவையில்லாத சமயம் வந்து இந்த மாதிரி ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து உங்கள் வீடை வந்து கண்டிப்பாக செக்யூராக வச்சுருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த லேசர் செக்யூரிட்டி அலாரம் வந்து எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு டிரான்சிஸ்டர் வந்து தேவைப்படும். இது வந்து பார்த்திங்கன்னா PC547 டிரான்சிஸ்டர். இது எலக்ட்ரானிக்ஸ் கடையில் வந்து எல்லாமே கிடைக்கும். இது ஒன்று வாங்கிக்கோங்க. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபாலேருந்து 10 ரூபா சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு LDR வந்து தேவைப்படும். LDR வந்து பார்த்திங்கன்னா இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபாய். இதுவும் எலக்ட்ரானிக்ஸ் கடையில் கிடைக்கும். இது வந்து ஒன்று வாங்கிக்கோங்க. இதுனா முக்கியமாக தேவை. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டர் வந்து தேவை. இது 2.2K ஓம் ரெசிஸ்டர். நீங்கள் வந்து 1K ஓம்க்கு மேலே உள்ளதே வந்து வாங்கிக்கோங்க. அதுவே பெட்டராக இருக்கும். இதை ஒன்று வாங்கிக்கோங்க. இது 3 இது வந்து கண்டிப்பாக தேவை. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா லேசர் நம்மளுக்கு தேவை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லேசர் செக்யூரிட்டி அலாரம் தான் பண்ணுறோம். இது நார்மல் லேசர் தான். இது வந்து 45 ரூபா சொல்லுவாங்க. இது வந்து நார்மலாக வந்து கடையில் கிடைக்கிற லேசர் தான். இது ஒன்று வாங்கிக்கோங்க. இதை வச்சே நம்ம வந்து சிம்பிளாக வந்து நம்ம வந்து பண்ணிடலாம். இது மட்டும் இது தேவைப்படும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 9 வோல்ட் பேட்டரி வந்து தேவைப்படும். அதுக்கடுத்து கனெக்டர் வந்து தேவைப்படும். அதுக்கடுத்து சுவிட்ச் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சுவிட்ச் கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நைட் வந்து போட்டுக்கலாம். அது போக வந்து பஸ்ஸர் வந்து எடுத்துக்கோங்க. பஸ்ஸர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. அப்படின்னா தான் சவுண்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது போக சுவிட்ச் கனெக்ஷனாக நம்ம வந்து தேவைப்படுச்சு அப்படின்னா அந்த இதை வந்து வச்சுக்கோங்க. இது இருந்தாலே போதும், நம்ம வந்து சூப்பராக பண்ணிடலாம். இதை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப சவுண்டாக இருக்கிற பஸ்ஸராக வந்து நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இது ஆல்ரெடி நம்ம செக்யூரிட்டி அலாரம் பண்ணது தான். இது வந்து வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி பவர்ஃபுல் பஸ்ஸர் வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லி பண்ணி பார்த்துருப்போம். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 10 ரூபா பஸ்ஸரை வச்சு இந்த மாதிரி பெருசாக வந்து பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி இதை வந்து பண்ணிக்கோங்க. நார்மல் பஸ்ஸர் பெருசு வாங்குறீங்க அப்படின்னா 30 ரூபாலேருந்து 50 ரூபா வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த மாதிரியே நீங்களே செஞ்சு எடுத்துக்கோங்க. இதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சால்ட்ரிங் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. லெட்டர்ஸ் வந்து மேலே இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து சமமாக இந்த மாதிரி இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ரெசிஸ்டரை வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ரெசிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு இதுலேயும் ஒன்று சால்ட்ரிங் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் உள்ளதில் வந்து ஒன்று சால்ட்ரிங் வந்து பண்ணிக்கோங்க. இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டர் வந்து கரெக்டாக இது பண்ணாத மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இதாகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 9 வோல்ட் பேட்டரி வந்து கொடுக்கும் போல் வந்து ரொம்ப ஹீட் ஆகி இதாயிரும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பான முறையில் ரெசிஸ்டர் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ அதனால தான் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ரெசிஸ்டரை வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து கொடுத்தாச்சு, ஜாயின் வந்து பண்ணியாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா LDRை வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். LDRையும் அதே மாதிரி தான். நீங்கள் அந்த ரெசிஸ்டர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்களா, அங்கே சென்டரில் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து LDRை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒன்று மட்டும். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு கனெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப இது முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஃபைனலாக இருக்குது பார்த்திங்களா, அங்கே வந்து பஸ்ஸர் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். பஸ்ஸரை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் வந்து ரெட் கலர் வயரை வந்து லாஸ்ட் இதுலேயும் மைனஸை வந்து இதுலேயும் வந்து சால்ட்ரிங் பண்ணலாம். இல்லைன்னா அப்படி சுற்றி விட்டாலே போதும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம பஸ்ஸர் வந்து கரெக்டாக வந்து நம்ம எடுத்துட்டோம். பஸ்ஸரை வந்து கரெக்டாக வந்து அந்த லாஸ்ட் இதில் வந்து சால்ட்ரிங்கை நான் வந்து பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மைனஸை வந்து LDRோட சேர்த்தாப்பில் வந்து சுற்றி வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த கனெக்ஷனும் நம்மளுக்கு வந்து முடிஞ்சிடும். இதை மட்டும் கனெக்ஷன் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வந்து கரெக்டாக வந்து சால்ட்ரிங்கே அங்கே வந்து பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, கரெக்டாக வந்து நம்ம சால்ட்ரிங் வந்து பண்ணியாச்சு. அதுக்கடுத்து வந்து பேட்ரி வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். நீங்கள் சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா LED எனக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா LEDயை வந்து அந்த நம்ம ரெசிஸ்டர் இருக்குல்ல அதுவும் ப்ளஸ் வந்து அந்த டிரான்சிஸ்டரோடையும் சேர்த்தாப்பில் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா LEDயும் நம்மளுக்கு பிளிங்க் ஆகிற மாதிரி பண்ணலாம். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம பேட்டரியை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். பேட்டரி இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து சேர்த்தாப்பில் இருக்கிற மாதிரி வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ரெசிஸ்டரோடு இருக்கிற மாதிரியும் கனெக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு பிளாக் வயரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக LDRோட கனெக்ட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அங்கே வந்து கனெக்ஷன் கொடுத்துக்கோங்க. நடுவில் வந்து ஒரு சுவிட்ச் கனெக்ஷன் மட்டும் கொடுத்துக்கலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம தேவைங்கிறப்ப வந்து ஆன் ஆஃப் வந்து பண்ணிக்கிற மாதிரி வந்து செட் பண்ணுறதுக்காக. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதை வந்து செக் பண்ணி பார்க்கலாமா எந்த மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், லைட் வந்து போடும் போல மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அது சவுண்டு வந்து கேட்காது. மித்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்மளுக்கு வந்து LED சவுண்டு வந்து, அதாவது பார்த்திங்கன்னா பஸ்ஸர் வந்து பயங்கரமாக சவுண்டு வந்து கொடுக்கும். நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். LED வந்து நீங்கள் எரியிற மாதிரி வச்சிங்கனாலும் பிளிங்க் ஆகிக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து மெத்தடில் வந்து பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு வந்து இது சூப்பராக ஒர்க் ஆகுது. இதெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக வந்து ஒட்டிக்கலாம். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வந்து அந்த இது வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து ஒட்டியாச்சு. இதை வந்து ஒரு டப்பாவில் வந்து வைக்க போகிறோங்க.
இப்போ வந்து ஒரு எதுக்கும் செக் பண்ணிக்கலாம் எந்த மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இப்போ வந்து ஆன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எல்டிஆர் இருக்குது பார்த்தீங்கன்னா, எல்டிஆரில் லைட் எதுவும் படலை அப்படின்னா நார்மல் வோல்டேஜ் தான் வந்து நம்மளுக்கு வந்து உள்ளக்க பாஸ் ஆகும். டிரான்சிஸ்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த வேலையை வந்து பார்க்கும், நார்மலாக இருக்கும். எல்டிஆரில் வந்து ஹெவியான வோல்டேஜ் வந்து, அதாவது ஹெவியாக வந்து ரெசிஸ்டன்ட் வந்து உள்ள லைட் வந்து ரொம்ப படமோல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அங்கே பிளாக் ஆயிரும். 0.6 வோல்ட்டு தான் உள்ளக்கே பாஸ் ஆகும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸரை வந்து அடிக்க விடாமல் ஆக்குது சவுண்ட் இல்லாமல். சம்டைம்ஸ் வந்து 0.6 வோல்ட்டுனால லைட்டாக வந்து பஸ்ஸர் சவுண்டு கேட்க தான் செய்யும். ஸோ அது வந்து அதுக்காக தான் காரணம். இந்த மாதிரி தாங்க அந்த லேசர் இது வந்து ஒர்க் ஆகுது. ஸோ லைட் வந்து பிளாக் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வோல்டேஜ் வந்து உள்ளக்க பாஸ் ஆகுது. சரி, ஓகேங்க. இதை நான் ஒரு பெட்டியில் நான் எல்லாத்தையும் நான் வச்சுட்டேன். அதுக்கு அடுத்து வந்து இதை வந்து மூடிக்கலாம் நம்ம. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வந்து நார்மலாக வச்சு மூடியாச்சு. மூடினதுக்கு அடுத்து அங்கங்கே வந்து அது ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து அதை ஏற்ற மாதிரி வந்து ஹோல் வந்து போட்டாச்சு. அவ்வளோதான். இதை சுற்றி வந்து நம்ம வந்து கொஞ்சம் இது வந்து பார்த்துக்கலாம். இப்போ கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். நம்மளுக்கு சூப்பராக வந்து ஒர்க் ஆகுதுங்க. இதை வந்து சுற்றி வந்து ஒரு ஆரஞ்சு கலர் பேப்பரை ஒட்டி கொஞ்சம் டிசைனாக பண்ணி வச்சாச்சு. இதை வந்து வெளியே தான் நம்ம வந்து மாட்ட போகிறோம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து நான் வந்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். இதை வந்து நம்ம வெளியே வந்து மாட்டி பார்க்கலாம் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆன் ஆஃப் பண்ணியும் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் டோருக்கு வெளியே வந்து இதை வந்து செட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து லேசரை மட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டே வந்து ஒட்டிடாதீங்க. அது எந்த பொசிஷனில் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்து அங்கே வந்து ஏதாவது ஒரு அதுக்கேற்ற மாதிரி வச்சு வந்து நீங்கள் ஒட்டினா மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஒட்டியாச்சு. நம்மளுக்கு சூப்பராக ஒர்க் ஆகுது. நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. நம்ம வந்து யாராவது வந்து உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா பஸ்ஸர் வந்து பயங்கரமாக சவுண்டு கேட்கும். இல்லாதப்போ லைட்டாக கேட்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா லேசர் லைட் வந்து அதில் நல்லா படணும். அப்போனா தான் வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு வந்து கேட்காது. இப்போ வந்து சூப்பராகவே ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா? அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை செஞ்சு வச்சிங்க அப்படின்னா உங்கள் வீடியோ வந்து கண்டிப்பாக செக்யூராக இருக்கும். தேவை நேரம் ஆஃப் பண்ணிக்கலாம், தேவைப்படுற நேரம் வந்து ஆன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நைட் நேரம் மட்டும் நீங்கள் போட்டு வச்சிங்க அப்படின்னா ரொம்ப செக்யூராக இருக்கும். இதை சின்ன பிள்ளைங்க ப்ராஜெக்டாகவே எடுத்து பண்ணலாம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ. இப்போ நான் கொஞ்சம் அங்கே எந்திக்கிறது தெரியுங்க. சரியா? ஸ்டார்ட் ஆயிடுச்சுல? ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஐயோ, தலைப்பாக வந்து